ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். லோக்ரி பண்டிகை ஜனவரி 13 அறுவடை காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஆண்டின் முதல் பண்டிகை ஆகும். இது வட இந்தியாவில், குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் கொண்டாடப்படுகிறது. 18வது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு 2026இல் தலைமை தாங்கும் நாடு எது? இந்தியா. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக உள்ள நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா. 2026இல் இதன் கருப்பொருள் மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டியெழுப்புதல் ஆகும். டெல்லியில் நடைபெற்ற 29வது தேசிய இளையோர் திருவிழாவில் பங்கேற்ற சிறந்த 4 குழுவில் தமிழ்நாட்டு குழுவில் இடம்பெற்றவர்கள் யாவர்? பா. ரித்திகா, து. சஞ்சீவ் மற்றும் ஆ. அழகப்பன். இவர்கள் ஆட்டிசம் கொண்ட குழந்தைகளின் கல்வி மற்றும் சமூக இணைப்பை மேம்படுத்தும் திட்டத்தை உருவாக்கி இருந்தனர். தமிழ்நாட்டில் இருந்து மொத்தம் 82 இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதில் ரித்திகாவிடம் மட்டுமே பிரதமர் மோடி அவர்கள் ஆட்டிசம் குறித்து கலந்துரையாடினார். ரூபாய் 10,000 கோடி முதலீட்டில் தமிழ்நாடு அரசு மற்றும் சர்வம் நிறுவனம் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தகவல் மையம் அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக இத்திட்டத்தை கையில் எடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆகும். தற்போது உலகின் 2வது பெரிய மீன் உற்பத்தி நாடாக மாறியுள்ள நாடு எது? இந்தியா. மீன் உற்பத்தியில் உலகளாவிய அளவில் 8% பங்களிப்பை இந்தியா அளிக்கிறது. இறால் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ளது. 2014-15 நிதியாண்டு முதல் இந்திய அரசு PMMSY, PMMKSSY, FIDF மற்றும் நீலப்புரட்சி போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டு உள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது பெறுபவர் முனைவர் சத்தியவேல் முருகனார் அவர்கள். 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது பெறுபவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். தந்தை பெரியார் விருது பெறுபவர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் விருது பெறுபவர் சிந்தனை செல்வன் அவர்கள். பெருந்தலைவர் காமராசர் விருது பெறுபவர் SM இதயத்துல்லா. 2025ஆம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது பெறுபவர் நெல்லை ஜெயந்தா. பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெறுபவர் திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி. தமிழ் தென்றல் திருவிக்க விருது பெறுபவர் இறை அன்பு. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது பெறுபவர் சு. செல்லப்பா. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது பெறுபவர் விடுதலை விரும்பி. விருது பெறுபவர் ஒவ்வொருவருக்கும் ஜனவரி 16, 2026இல் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் 1 சவரன் தங்கப்பதக்கம் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்படுகிறது.